ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வீடியோல லைவ் மார்க்கெட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம்ன்றத நான் உங்ககிட்ட பப்ளிஷ் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இந்த மாரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லயே நம்ம மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சிஸ்டமேட்டிக்கா ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம கிட்ட ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லைவ்க்குள்ள போயிடுவோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நேத்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் போட்டிருக்கு. டுவர்ட்ஸ் வந்து டவுன் சைட். அப்போ மார்க்கெட் என்ன பண்றான் நமக்கு செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத நம்ம கிட்ட இண்டிகேட் பண்றான். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு நேத்தோட வேல்யூ ஏரியாக்கு கீழ தான் வந்து ஓப்பனிங் வச்சிருக்கு. விச் மீன்ஸ் ஒரு ஸ்மாலர் கேப் டவுன்ல வந்து நமக்கு ஓப்பனிங் குடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன பண்ணிருக்கு மார்க்கெட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஏ பீரியட்லயே 2 விஷயத்த காமிச்சிருக்கு. ஒண்ணு வந்து இதோட வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி இருக்கு இல்லையா? அந்த வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசிய டவுன் சைட்ல ரிஜெக்ஷன் குடுத்துட்டு டுவர்ட்ஸ் அப் சைட்ல போயிருக்கு. அதேபோல ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணிருப்பான் உங்களுக்கு, நேத்தோட செல்லிங் சிக்னல் ரிஜெக்ட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் வந்து டவுன் சைட் போயிருப்போம். அப்போ 2 பக்கமும் என்ன பண்றாங்க, நல்ல ஒரு குயிக் ரிஜெக்ஷன் வந்து நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்ப நம்ம எந்த பக்கம் ட்ரேட் பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி யார் வின் பண்றாங்களோ, அந்த சைட்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு யார் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு புல்லிஷ் அப்சார்ப்ஷன் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம நமக்கு என்ட்ரியுமே ட்ரிகர் ஆயிருக்கா. ஸோ நம்ம வந்து பை சைட் பக்கம் நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரேட் போயிருக்கோம். சரிங்களா? நான் வந்து என்ன பண்றேன், புரோக்கர் அக்கவுண்ட்ல வந்து நான் உங்களுக்கு எந்த சைட்ல ட்ரேட் போயிருக்கு, அந்த என்ன ப்ரீமியம்ன்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஷோ பண்றேன். ஸோ நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, 23,200 கால் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, 173.35 ஓகேவா? நம்ம வந்து ஏன்னா அப்சர்வ் பண்ண என்ட்ரி நமக்கு வந்து இங்க தான் கிடைச்சது. கரெக்ட்டா நமக்கு அங்க என்ட்ரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 141 டார்கெட் வந்து 206 வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணியிருக்கான் 173லிருந்து 192 வரலும் மூவ்மெண்ட் குடுத்துருக்கான். ஸோ ஏன் வந்து இவ்ளோ பெரிய மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. இது வந்து ஒரு புல்லிஷ் அப்சார்ப்ஷன். புல்லிஷ் அப்சார்ப்ஷன் அப்டின்னா, அக்ரெசிவ் செல்லர்ஸ வந்து ட்ராப் பண்ணி லிமிட் பையர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பிரைஸ வந்து ஹையர் லெவல்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த அக்ரெசிவ் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து கொஞ்சம் பேனிக் மோட்ல போவாங்க. பேனிக் மோட்ல போனா அவங்க எக்ஸிட் ஆனாங்க. ஷார்ட் கவரிங் ரேலி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு புல்லிஷ் அப்சார்ப்ஷன் பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம்? இன்ட்ராடே ட்ரேட் செட்டப்ல ஃபுட் பிரிண்ட் சார்ட் வச்சு நம்ம ஒரு புல்லிஷ் பக்கம் ட்ரேட் போலாம். ஸோ நம்ம ட்ரேட் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு 173 டூ ஒரு 190 உள்ள மூவ்மெண்ட் குடுத்திருக்கு. ஸோ பார்ப்போம் நம்ம போய் டார்கெட் ரீச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் நல்லா ஸ்ட்ராங்காவே என்ன பண்றாங்க இங்க, அ புல்லிஷ் அப்சார்ப்ஷன் போட்டு அங்கிருந்து ஒரு ஃபாலோ த்ரூ வந்து நமக்கு குடுத்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ராடேவோட பேட்டர்ன் அண்ட் டெம்பரரி ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் நமக்கு இது. அதாவது நம்ம இன்ட்ராடேல யூஸ் பண்றோம். நம்ம டார்கெட் முடிச்சோனே நம்ம வந்து வெளிய வந்துரும். ஏன்னா இது வந்து கன்டினியூஸா டே ஹை வரைக்கும் பிரேக் பண்ணி கொண்டு போவோம்லாம் கிடையாது. இது வந்து டெம்பரரியான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். நீங்க வந்து புல் பேக்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம யூஸ் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டேவோட ட்ரெண்ட் சேஞ்சுக்குமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது. அண்ட் 196 நம்ம டார்கெட் போய் ரீச் பண்ண போது டைம் பார்த்தா 9:34 ஸோ நமக்கு ரொம்ப நாள்லாம் அங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இன்னைக்கு வெயிட் பண்ணோம். இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. அந்த ஃபர்ஸ்ட் 15 பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. நம்ம அது வழியா என்ன பண்றோம்? பை சைட் பக்கம் ட்ரேட் போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு இன்னைக்கு சரிங்களா? நம்ம ஆப்ஷன் பையிங் பண்றோம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் முடிச்சதுக்கப்புறம் நீங்க செகண்ட் ட்ரேட ஆப்ஷன் பை பண்ணலாமா? இல்ல ஹெட்ஜிங்கா போலாமான்றத பேஸ்ட் ஆன் த இன்னைக்கு டேவோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு வந்து உணர்த்த போது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த ட்ரேட் நமக்கு வந்து முடியுதா என்னன்றத பார்ப்போம் சரிங்களா? இப்போதைக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து இங்க இன்கிரீஸ் ஆயிருக்கு. 173னா இப்போ 193 20 பாயிண்ட் நமக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து பாருங்க, ஒரு ஸ்ட்ராங்கான அக்ரெசிவ் பை கேண்டில் நமக்கு வந்து உள்ள வந்திருக்கு. அண்ட் வால்யூம செக் பண்ணி பாருங்க. நல்லா ஃபைட் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க. நல்லா பைஸ் வந்து உள்ள வந்திருக்கானுங்க. ஸோ சூப்பரா நமக்கு பேட்டர்ன் வந்து போட்டுட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நேத்துல வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி வந்து ரிஜெக்ஷன் குடுத்துட்டு டுவர்ட்ஸ் வந்து மேல போயிட்டு இருக்கான். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் நமக்கு இது. நமக்கு தேவையானதெல்லாம் இங்க வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிட்டு கீழ வந்தான் பார்த்தீங்களா? அப்ப இங்க இருந்த ரெஸ்பான்ஸஸ் சிலர் இப்ப எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். அண்ட் நம்ம டார்கெட் வந்து 200 ரீச் பண்ணிடுச்சுன்னு ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு தள்ளி இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த ஒரு செட்டப் இருக்கு இல்லையா? ஓகே 30 பாயிண்ட் நமக்கு வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஸோ 30 பாயிண்ட் நமக்கு வந்து நிஃப்டில போதுன்றவங்க இங்க வந்து குளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? நம்ம வந்து ஒரு 33 பாயிண்ட் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கோம். ஒரு டார்கெட்க்காக சரிங்களா? ஸோ தேவைப்படுறவங்க நமக்கு வந்து என்ன பண்ணியாச்சு? 30 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் கிராஸ் ஆயாச்சு. 30 பாயிண்ட்ஸ் நல்ல டார்கெட் தான். அத வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா என்னோட ட்ரேட் இருக்கும்போதே நான் வந்து என்னோட 30 பாயிண்ட் நான் வந்து டார்கெட்ட நான் வந்து குளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து புராஃபிட் அண்ட் லாஸ காமிச்சு, இல்ல நமக்கு வந்து எப்படி போனா கரெக்ட்டான்றத நான் வந்து என்னோட புராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ட காமிச்சு தான், நான் வந்து ஒரு ட்ரேடரு, இல்ல நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ன்னு சொல்லி சொல்றேன். நமக்கு என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம மார்க் பண்ண டார்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறதில்ல, இந்த பை சைட் பக்கம் ட்ரேட வந்து இந்த ட்ரேட் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்டின்னா, இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்றத பிளான் பண்ணி, நம்ம வந்து ஒரு ஹெட்ஜிங்கா நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். ஸோ நம்ம காலையில நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, ஒரு 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சா, இப்போ
இவன் வந்து என்ன பண்றான்னா, அகைன் இந்த சிங்கிள் பின் ஜோன்க்குள்ள மூவ் பண்றான். சரிங்களா? இப்ப மூவ் பண்ணும்போது நம்மளோட பிளான் எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. நம்ம எப்படி ரியாக்ஷன் குடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து ஒரு செல்லர்ஸோட ஒரு ஜோன். செல்லிங் சிங்கிள் பின்னால செல்லர்ஸோட ஒரு ஜோன். என்ன பண்ணலாம்? திருப்பியும் மார்க்கெட் இது உள்ள இருக்கும்போது, ரெஸ்பான்சிவ் செல்லர் உள்ள வந்து பிரைஸ வந்து கீழ கொண்டு போலாம். ஓகேங்களா? அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 2வது நமக்கு பாட்டம்ல உள்ள யார் வந்திருக்கானுங்க? லிமிட் பையர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம என்ன பண்றாங்க, இங்க பாட்டம்ல வந்து ரெஸ்பான்சிவ் பையர் நல்லாவே வந்து சப்போர்ட் பண்றானுங்க. அப்போ மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆனா நமக்கு தெரியாது மார்க்கெட் நல்லா மேல போகுமா? இல்ல இந்த டாப்புக்குலாம் போயிட்டு, இல்ல இந்த பிஓசிக்கும் போயிட்டு திரும்பி கீழ வருமான்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ 2 பக்கமும் மார்க்கெட் மூவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, எனக்கு என்ன ஃபீல் ஆகுது ஓகேவா? ஃபீல் மீன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு எனக்கு என்ன தோணுது இந்த அனாலிசிஸ் வச்சு பார்த்தோம்னாக்கா, எனக்கு வந்து இங்க பாட்டம்ல வந்து நல்ல ஒரு அக்ரஸிவ் வந்து ஹெவியா லாக் ஆயிருக்கானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நல்ல வால்யூம்ல அக்ரஸிவ் பையும் வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு டே பார்க்கும்போது ஓகேங்களா? பார்க்கும்போது ஓப்பன், ரிஜெக்ஷன், ரிவர்சல், அப் ட்ரெண்டா மாறத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்ற மாரி எனக்கு தெரியுது. ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல, ஒரு ஹெட்ஜிங் வந்து ட்ரை பண்ண போறேன். ஹெட்ஜிங் அப்டின்னா டுவார்ட்ஸ் பை சைடுக்கான ஒரு ட்ரேடு. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஹோல்ட் பண்ண போறோம். இன்ட்ராடேல ட்ரேடையும் குளோஸ் பண்ண போறோம். ஏன்னா, நம்ம ஓவரால் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா ஒரு ட்ரேட் போயிட்டு இருக்கோன்றதுனால, நான் என்ன பண்ண போறேன், நான் ரொம்ப நேரம்லாம் ஹோல்ட் பண்ண போறதில்ல. இன்ட்ராடேலயே அது என்ன ப்ராஃபிட், என்ன லாஸ்ன்றத நான் வந்து குளோஸ் பண்ண போறேன். இப்ப நம்ம ஹெட்ஜிங் வந்து போட்டுடலாமா? இப்ப டைம் வந்து 9:40. நம்ம 9:40க்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஒரு ட்ரேட முடிச்சிருக்கோம் இன்னைக்கு. 2வது நெக்ஸ்ட் இன்னைக்கு டே ஃபுல்லா நம்ம ஒரு ட்ரேட ஹோல்ட் பண்ண போறோம். செகண்ட் ட்ரேட். அது எப்டின்றத நம்ம ஸ்ட்ராட்டஜியா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, புல் கால் ஸ்ப்ரெட். புல் கால் ஸ்ப்ரெட்னா மார்க்கெட் டுவார்ட்ஸ் பை சைட் போக, போக நமக்கு வந்து நல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்போ அப்ளை பண்ணுவோம்னா, மார்க்கெட் நல்லா ட்ரெண்டிங்கா போகுது அப்படின்னா தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவோம். ஏன்னா, மார்க்கெட் உங்களுக்கு பிரீமியம் இன்கிரீஸ் ஆனா தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 23,200 கால் ஆப்ஷன மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி 23,400 ஸ்ட்ரைக் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஆட் பண்ணி இதுல வந்து இந்த ரூ. 207 இருக்கு இல்லையா? இது வந்து பையி ரூ. 110 இருக்குது செல்லு. ஓகேயா? நமக்கு வந்து 100 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம வந்து சேவ் குடுத்துடலாம். இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, புல் கால் ஸ்ப்ரெட். நம்ம அந்த ஒரு பாஸ்கெட்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி 2 ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா? அத டெலீட் பண்ணிட்டு நம்ம இத ஆட் பண்ணிப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பழைய 2த்தையுமே வந்து டெலீட் பண்ண போறோம். அண்ட் புதுசா இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம ஆட் பண்ணி ஸோ இப்போ நான் வந்து இதே ஸ்ப்ரெட் தான் என்னோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நான் பண்ண போறேன். சரிங்களா? பட் என்னோட என்ட்ரி பிரைஸ் நான் வந்து எங்க ஈஸியா இருக்கலாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண கூடாது. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், எந்த ஸ்ட்ராட்டஜி போறேன், எந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு ஓகேவா? இப்போ இந்த பிரைஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூ. 214 ரூ. 115 நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன் நான் இத. என்னோட இந்த ஒரு செட்டப்புக்கு என்னோட மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வருது? நான் லாஸ் பண்ணாக்கா எக்ஸ்பைரிக்குள்ள ஓகேவா? நாளைக்கு வரைக்கும் சொல்றேன். ₹6,468 நான் லாஸ் பண்ண போறேன். எனக்கு ப்ராஃபிட்ன்னு வந்தா ₹6,500 எனக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண போகுது. நான் என்ன லாஸ் பண்ணணும், நான் என்ன பண்றேன், அத நான் அப்படியே ப்ராஃபிட் பண்ண போறேன். என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 23,300 விச் மீன்ஸ் நான் எப்போ 23,300க்கு மேல மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆகுதோ, அப்பதான் நான் வந்து இந்த ப்ராஃபிட் இருப்பேன் ஓகேவா? நான் என்ன பண்றேன், என்னோட இந்த ஸ்ட்ராட்டஜிய நான் வந்து அனாலிசிஸா நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, P&L டேபிள்க்கு வந்துருவோம். P&L டேபிள்ல இங்க இருக்கும் பாருங்க. 23,300க்கு மேலனாக்கா, நான் எக்ஸ்பைரி அன்னைக்கு என்ன பண்ணுவேன் நானுங்க, கரெக்ட்டா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எண்ட் ஆஃப் த 3:30க்கு நான் வந்து 23,300லயே மார்க்கெட் முடியுதுன்னா, நான் வந்து ரூ. 33 ஒரு ப்ராஃபிட்ல இருப்பேன். இது 24,400 போச்சுனாக்கா, அதாவது இங்கிருந்து 100 பாயிண்ட் தள்ளுச்சுனாக்கா, நான் வந்து ஃபுல் ப்ராஃபிட்டா நான் அட்டைன் பண்ணிடுவேன். இல்ல 300லருந்து ஒரு 350ல க்ளோஸ் ஆகுதுன்னா, நான் ஒரு பாதி ப்ராஃபிட் ரூ. 3,200 நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம போட்டிருக்கிற ஸ்ப்ரெட் வந்து ஒரு ₹300 வந்து ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஓகேவா? நான் என்ன பண்றேன், இத அப்படியே நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இத நம்ம வந்து வாட்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் என்ன பண்றான், தொடர்ந்து வந்து புல்லிஷ்ஷா போயிட்டு இருக்கான். அண்ட் அகைன் திரும்பி நான் சொல்லிர்றேன். நீங்க ஏன் ப்ரோ அந்த ஆப்ஷன் பை பண்ணீங்க இல்லையா? அத அப்படியே ஹோல்ட் பண்ணாம க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஹோல்ட் பண்ணாமன்னு கேட்கலாம். ஸோ நான் திரும்பி சொல்றேன். இந்த ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே செட்டப் அண்ட் டெம்பரரியான ட்ரெண்ட் சேஞ்சுக்கான ஒரு செட்டப் ஓகேங்களா? ரொம்ப ரேரா தான் அந்த டெம்பரரி ட்ரெண்ட் சேஞ்சுமே என்ன பண்ணும் உங்களுக்கு, டே ஃபுல்லாவே வந்து ஒரு அந்த ட்ரெண்ட் சேஞ்சோட டைரக்ஷன் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். மத்தபடி என்ன பண்ணணும், ஒரு புல் பேக்கா கூட இருக்கலாம். இந்த மாரி மேல போறது. ஸோ அது கூட என்ன பண்ண நடக்கும், ஒரு புல்லிஷ் அப்சார்ப்ஷனோ இல்ல மார்க்கெட் கீழ வரும்போது ஒரு பீரிஷ் அப்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் அப்சார்ப்ஷன், பியரிஷ் அப்சார்ப்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா, அது வந்து டெம்பரரியான இன்ட்ராடே ட்ரெண்ட். ஓகே நம்ம என்ன பண்றோம், அத பேஸ் பண்ணி இன்ட்ராடேல நம்ம டார்கெட்ட புக் பண்ணிட்டு வெளிய வந்துர்றோம். அண்ட் முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து பாருங்க நமக்கு டவுன் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, அதோட டெரிட்டரிக்குள்ள தான் நம்ம வந்து என்டர் ஆயிருக்கோம். ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஷன் பையிங் பக்கம் போனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து பதட்டம் ஆயிட்டே இருக்கோம். ஸோ, நமக்கு பதட்டம் ஆயிட்டே இருந்தாக்கா நம்ம என்ன பண்றோம்ன்றது நமக்கு வந்து பயப்பட ஆரம்பிச்சுரும். நம்ம சைக்காலஜி வந்து அஃபெக்ட் ஆயிடும். ஸோ, அதனால என்ன பண்ணுங்க,
ஹெட்ஜிங் நம்ம காலையில ஒரு 30 பாயிண்ட் கேப்சர் பண்ணோமா, நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஹெட்ஜிங்கா போறப்ப, இன்னும் ஒரு 20, 30 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், அழகா வந்து எந்த ரிஸ்க்குமே இல்லாம கேப்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பயம் இல்லாம இருக்குல்ல, நீங்க டே ஃபுல்லாவும் நம்ம ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணலாம். எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இப்ப நம்ம போட்டுட்ட செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 40,000 காசு இருந்தாலே போதும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஸ்ப்ரெட் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, இனிஷியலான ஒரு ஆப்ஷன் பையிங்கு, அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு ஹெட்ஜிங் நம்ம போடும்போது, அழகா 2டே ட்ரேட் ஒரு நாளைக்கு நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அது தேவையானதெல்லாம் மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகும்ன்றத நீங்க கண்டுபிடிக்கிறது மட்டும் தான். ஓகேவா? நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா, இப்போ போன கேண்டல் இருக்கு இல்லையா? இந்த கேண்டல் பேரிஷ் அப்சார்ப்ஷனா முடிஞ்சிருக்கு. அதாவது இங்க நம்ம எப்படி இந்த கேண்டல்ல புல்லிஷ் அப்சார்ப்ஷன்னு சொல்றோமோ, அதே மாரி இந்த கேண்டல் பீரிஷ் அப்சார்ப்ஷனா வந்து வந்திருக்கு. ஸோ, அப்ப இந்த பீரிஷ் அப்சார்ப்ஷன்னும்போது ப்ரோ நமக்கு வந்து இன்டர்நெட் ட்ரெண்ட் சேஞ்சுக்கான ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்னு கேட்டீங்கன்னா, எஸ் நமக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான். ஆனா நமக்கு என்ன பண்ணணும்? இவன் என்ட்ரி பாயிண்ட்ட நமக்கு குடுக்கணும். என்ட்ரி பாயிண்ட்ட குடுக்காம மார்க்கெட் என்ன பண்ணாது உங்களுக்கு? டவுன் சைட் நோக்கி மூவ்மெண்ட் குடுக்கவே குடுக்காது. நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது? பிளாங்க்கா போயிட்டு, நமக்கு இங்க பீரிஷ் அப்சார்ப்ஷன் போட சொல்லி ட்ரேட் பண்ணக்கூடாது. நமக்கு எப்பவுமே என்ன பண்ணணும்? அதோட என்ட்ரி பாயிண்ட்ட குடுக்கணும். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, நமக்கு ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல இவன் பேரிஷ் அப்சார்ப்ஷனு. நெக்ஸ்ட் கடன் என்ன பண்றான் உங்களுக்கு? அக்ரெசிவ் செல்லிங்கா வந்துட்டு, இப்போ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுமே வந்து கிராஸ் பண்ணியிருக்கான். நம்ம சொல்லியிருப்போம் ப்ரோ நம்ம வந்து ஒரு ஹெட்ஜிங்கா போணும்னு சொல்லிட்டு. இந்த ஹெட்ஜிங் வந்து அப்படியே இருக்க போகுது. ஏன்னா, நமக்கு வந்து இந்த ஓவராலா மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்றான்? அப் ட்ரெண்ட குறிச்சிட்டு இருக்கான். இப்போ இவன் வந்து இன்ட்ராடேல மாறியிருக்கான் இல்லையா? என்ன பண்ண போறோம் இப்போ 3 ட்ரேடா இந்த செல் பக்கம் நம்ம வந்து ஒரு சின்ன இன்ட்ராடே வந்து பண்ண போறோம். அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பழைய ட்ரேட் வந்து அப்படியே ஹோல்டிங்லயே இருக்கட்டும். ஓகே. ஹெட்ஜிங் பண்ணது அப்படியே ஹோல்டிங்லயே இருக்கட்டும். இப்ப நம்ப 23,250 கால் ஆப்ஷன் இருக்கு. மீன் புட் ஆப்ஷன் இருக்கு. எதா சூஸ் பண்ண போறோம். ₹128 பிரீமியம் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ். நம்முடைய என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கேயே ட்ரிகர் ஆயிடுச்சு. 179ல. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம்? 179ல என்ட்ரி பண்ண கூட இப்போ 166ல வந்து சுத்திட்டு இருக்கோம். நமக்கு லாஸ் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் நம்ம என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம ஹெட்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹150 லாஸ்ல போயிட்டு இருக்கு. நம்ம இத பத்தி கவலைப்பட அப்படியே நம்ம ஹோல்டிங் ஆகட்டும். இப்ப நம்ம ஆப்ஷன் பையிங் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த ஹெட்ஜிங்க குளோஸ் பண்ணல. நம்ம அதுக்கு பதிலா என்ன பண்றோம்? புது ட்ரேட் வந்து 3வது ட்ரேட நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது பேஸ்ட் ஆன் இந்த பேரிஸ் அப்சார்ப்ஷன் தான். ஓகே. இப்ப டைம் வந்து 9:52 ஆகுது. அண்ட் ஆப்ஷன் பையிங் பண்றத நம்ம என்ன பண்ணிடலாம்? இதோட நிறுத்திக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங் மொத்தமா 2 ட்ரேட் நம்ம மேல பண்ணுனாக்கா, நமக்கு வந்து ரொம்ப கிரீட் ஆயிடும் நம்ம அதிகமா. ஓகேவா? அதனால நம்ம இத ஸ்டாப் பண்ணிப்போம். அண்ட் நம்மோட பிரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி பண்ணது வந்து ஒரு 9 பாயிண்ட் வந்து டவுன்ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப அகைன் நம்மோட என்ட்ரி பாயிண்ட் வந்து மார்க்கெட்டு ரீச் பண்ணியிருக்கு. ஒருவேளை யாருக்காச்சும் வந்து அந்த பயம் இருக்கு அப்டின்னா, இப்ப நம்ம வந்து என்ட்ரி பேஸ்ல தான் நின்னுட்டு இருக்கிறோம். ஓகேவா? எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஒரு 2 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருக்கும். இங்க நீங்க வந்து வெளிய போயிடலாம். அதாவது நீங்க தனியா பண்ணும்போது நான் சொல்றேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது. இல்ல ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாவே இருக்கு இந்த ட்ரேடு. ஏன்னா எப்போ வேணா மார்க்கெட் வந்து திரும்பலான்ற மாரி தெரியுது எனக்கு. ஃபீல் ஆச்சுன்னா, எக்ஸிட் ஆயிடுங்க. அப்படி எக்ஸிட் ஆகலையா, என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ நேரம்? நீங்களோட என்ட்ரிலருந்து ஒரு 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுக்குறவங்களோ வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் 10 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா, என்ன பண்ணுங்க, உங்களோட என்ட்ரிலருந்து ஒரு 2 பாயிண்ட்ட தள்ளி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ மாத்தி விட்டுருங்க. இப்போ வந்து 179ல என்ட்ரி அப்படின்னாக்கா, இப்போ 189 கிட்ட மார்க்கெட் போச்சு வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்க, 181ல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸா மாத்திருங்க. ஓகே. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சாம்பிள் காட்டுறேன். 179னா 189 இந்த ஹை எவ்வளோ இருக்கு? 187 தான் போயிருக்கு. 189 நம்ம இங்க மார்க் பண்ணிப்போம். இத கிராஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ 179 அப்டின்னாக்கா, 182 இருக்கு இல்லையா? நம்ம இதுல வந்து நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாத்திக்கலாம். இந்த எல்லோ லைனோட ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? மார்க்கெட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன கிராஸ் பண்ணணும். நம்ம அப்படியே ஒரு வாட்டி என்ன பண்ணலாம், ஃபுட் பிரிண்ட்குள்ள போயிட்டு எஸ் நமக்கு வந்து என்ன பண்றாங்க மார்க்கெட் தொடர்ந்து ரிவர்ஸ் வந்து டவுன் சைடு தான் வந்து போயிட்டு இருக்கு. ஈவன் கொஞ்சம் தூரம் மேல போற மாரி காமிச்சாலுமே, நம்ப தைரியமா வந்து இந்த செட்டப்ப பிலீவ் பண்ணி வெயிட் பண்ணலாம். ஓகேவா? அந்த கான்ஃபிடன்ட் நம்ம கிட்ட இருக்கு எப்பவுமே. ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து என்ட்ரிலருந்து மூவ் ஆயிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட வந்து நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? நான் ஸ்டில் சொல்றேன். யாருக்காச்சும் வந்து அந்த இப்போ ஏன்னா மார்க்கெட் தொடர்ந்து இவ்வளோ பெரிய மேல போனதுக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா, ப்ளீஸ் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்ல வெளிய வந்துருங்க. தப்பே கிடையாது. ஓகேவா? நம்ம என்னடா இது நம்ம ட்ரேட் போட்டு நம்ம வந்து சீக்கிரமா வெளிய வந்துட்டோம்னா போய் டார்கெட் அச்சீவ் சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நீங்க போனீங்க, உங்களுக்கு பயமா இருந்துச்சு, மைண்ட் டிஸ்டர்பா இருந்தனால வெளிய வந்துட்டீங்க. ஓகேவா? மத்தபடி நீங்க வந்து எடுத்த ட்ரேட் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். ஈவன் நான் ஸ்டாப் லாஸே இப்ப அடிச்சாலும், நீங்க வந்து ப்ராப்பரா தான் பண்ணீங்க. மார்க்கெட் வந்து நமக்கு அகைன்ஸ்ட்டா போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால உங்க அனாலிசிஸ் வந்து எப்பவுமே ப்ளேம் பண்ணாதீங்க. ஓகே. நமக்கு வந்து 190 கிட்ட போயிடுச்சு இல்லையா? இப்ப என்ன பண்ணுவோம்னா, கரெக்ட்டா வந்து 182ல நம்ம வந்து ஸ்டாப் லாஸா மாத்திக்கலாம். ஓகே. அப்ப நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. 180ல ஸ்டாப் லாஸ் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம், ஒரு 3 பாயிண்ட் மேல போக நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ மாத்திக்கிட்டே போறோம். புரியுதுங்களா?
இப்போ 189 மார்க் பண்ணோமா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 192 இப்ப என்ன பண்ணலாம்? இந்த லைன வந்து 192க்கு மாத்திரலாம். மார்க்கெட் இந்த லைன் டச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து 182 இருந்து என்ன பண்ணலாம்? 185க்கு மாத்திரலாம். ஓகேவா? யோசிச்சு பாருங்க. இப்போ மார்க்கெட் வந்து நல்லா மொமெண்டம் குடுக்குற ஸ்டாக்கா இருந்துச்சு, மொமெண்டம் குடுக்குற டைரக்ஷனா இருந்துச்சுனாக்கா, மார்க்கெட் என்ன பண்ணும்? குயிக்கா போயிட்டு, நம்ம டார்கெட் இங்க மார்க் பண்ணிருக்கு இல்லையா? இத வந்து ரீச் பண்ணிடும். அப்படி மொமெண்டம் இல்லன்னா, நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் ஹிட் ஆயிடும். நம்ம என்ன பண்ண போறோம்? அங்கருந்து வெளிய போறோம். ஓகே. இப்ப நமக்கு 192 கிராஸ் ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ 182லருந்து 185க்கு மாத்திக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இங்க பாருங்க. 12க்குள்ள போயிடுச்சு இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ அப்படியே மாத்தி, மாத்தி, மாத்தி இங்க கொண்டு வந்துட்டே இருக்கணும். இப்ப நம்ம 192ல நம்ம ஸ்டாப் லாஸ் மாத்திக்கலாம். ஓகேவா? இப்போ நியர் பை டார்கெட் கிட்ட போயிட்டு இருக்கு. ஓகே. நம்ம டார்கெட் ரீச் ஆச்சா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ட்ரையல் செக்ஷன க்ளோஸ் பண்ணி ட்ரேட வந்து முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சா? அவ்வளோதாங்க. நம்ம என்ன பண்றோம் இதுக்கப்புறம் இந்த செல்ஃப் அக்கவுண்ட் ட்ரேடிங் நம்ம பார்க்க போறது கிடையாது. ஓகேங்களா? இப்ப அப்படியே ஃபுட் பிரிண்ட் சார்ட் பக்கம் வந்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பயங்கர ஒரு செல்லிங். ஹியூஜ் செல்லிங் வந்துட்டு இருக்கு. அகைன் நாங்க எங்க வந்துட்டு இருக்கோம்னா, இங்க ஒரு புல்லிஷ் அப்சார்ப்ஷன் போட்டோம் இல்லையா? அந்த கேண்டலுக்கு நியர் பை வந்துட்டு இருக்கோம். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க இருக்கு இதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகம். 300 300 டூ ஐ மீன் நியர் பை 400 வந்துருச்சு. ஆனா இதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, 141 தான் இருக்கு. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல இந்த ஒரு வால்யூம் கம்பேரிசன்ல எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் மார்க்கெட் இந்த ஜோன் கிட்ட வரும்போது, அகைன் என்ன பண்ணலாம்? ரெஸ்பான்சிவ் பையர் வந்து ஸ்டெப் இன் ஆகலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு 2 இன்ட்ராடே ட்ரேட் ஆப்ஷன் பையிங் ட்ரேட் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து இங்க புல்லிஷ் அப்சார்ப்ஷன் பேட்டர்ன் போட்டுச்சு. பை சைட் போனோம், ட்ரேட் போனோம். டார்கெட் ரீச் ஆச்சு. இங்க எக்ஸ்ட்ரீம் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீரிஷ் அப்சர்வேஷன் கிடைச்சது. அதுக்கான ட்ரேட் போனோம். அதோட டார்கெட்ட மார்க்கெட் என்ன பண்ணியாச்சு இப்போ ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஒரு அப்சர்ப்ஷன் செட்டப் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? கரெக்ட்டா என்ன பண்ணும் உங்களுக்கு? அந்த டாப்பையும் சாரி அந்த பாட்டமையும், டாப்பையும் வந்து பெர்ஃபெக்ட்டா காமிச்சு குடுத்துரும். ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு தேவையானது இந்த செட்டப் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்ன கிரைட்டீரியாஸ்லாம் நம்ம கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துருக்கோமோ, அத நீங்க கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத பேஸ் பண்ணி நீங்க தாராளமா ட்ரேட் என்ட்ரீஸ் போகலாம். ஓகேவா? பிராக்டிஸ் தேவை. பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ப டெலகிராம் ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல கூட பாருங்க. நான் பத்தி கேட்டிருந்தேன். எத்தன பேர் வந்து இன்னைக்கு காலையில வந்து அத கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா, மெசேஜும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஹெட்ஜிங்கா போனோம் பார்த்தீங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ₹800 லாஸ். இப்ப நம்ம கால்குலேட் பண்ணலாமா? நம்ம இன்னைக்கு எவ்வளோலாம் ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30 பாயிண்ட். ஓகேவா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, 26 பாயிண்ட் நம்ம செகண்ட் கேப்சர் பண்ணோம். ஓகேவா? மொத்தமா எவ்வளோ ஆச்சு? 56 பாயிண்ட் நம்ம இன்னைக்கு நிஃப்டில கேப்சர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது இல்லாம இப்போ ஹெட்ஜிங்ல வந்து நம்ம ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ நம்ம இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நடக்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? நம்ப இந்த ஹெட்ஜிங் போனோம் இல்லையா? இந்த ஹெட்ஜிங்க ஹோல்ட் பண்ணலாமா? குளோஸ் பண்ணலாமான்றது நமக்கு எப்போ முடிவு பண்ணணும் அப்டின்னா, இப்ப மறுபடியும் மார்க்கெட் இங்கருந்து கீழ இறங்கி வந்து இந்த டேவோட லோவலாம் கிராஸ் பண்ணி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அந்த ஓப்பன் ரிஜெக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம் இல்லையா? அத வந்து நம்ம குளோஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு டேவ என்ன பண்ணலாம்? மார்க்கெட் டுவர்ட்ஸ் வந்து செல் பக்கம் போற மாரியான ஒரு ட்ரேட் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இது 3வது ட்ரேட்ல இருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு ஆப்ஷன் பையிங் பை சைட்ல. செகண்ட் ட்ரேட் நமக்கு வந்து பை சைட்ல ஹெட்ஜிங். தேர்ட் ட்ரேட் நம்ம செல் சைட்ல வந்து ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:07 ஆகுது. நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்? இதோட இன்னைக்கான ட்ரேடிங்க வந்து முடிச்சுக்க போறோம். இந்த ரெக்கார்டிங் நான் வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆல்ரெடி 2 இன்ட்ராடே ட்ரேட் வந்து முடிச்சுட்டோம். இப்போ ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் ஹோல்டிங்ல இருக்கு. அதுவுமே வந்து ஒரு ₹800 லாஸ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நான் ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோல என்ன பண்றேன்? இந்த ட்ரேட நான் வந்து எங்க முடிச்சேன்? நெக்ஸ்ட் ஏதாவது ட்ரேட் பண்ணனா இல்லையான்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு என்ன பண்றேன்? குயிக்கா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு காலையில பண்ணோம் இல்லையா? இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட்ட வச்சு, இதோட வீடியோ நான் வந்து உங்ககிட்ட சீக்கிரமா குடுக்க பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க. நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த ட்ரேட் நீங்க வந்து எடுக்காதீங்க. ஏன்னா, இது நான் ஆல்ரெடி எடுத்தது. ஓகேங்களா? இப்போதைக்கு லாஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இத பத்தி யாரும் ட்ரேட் எடுக்க வீடியோ சப்போஸ் நீங்க பார்க்குறீங்கன்னா, ட்ரேட்லாம் எடுக்காதீங்க. சப்போஸ் இந்த வீடியோ வர நேரத்துல நான் வந்து என்ன பண்ணலாம்? இந்த ட்ரேட கூட குளோஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான். எனக்கு இந்த டே லோ குளோஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் பண்ணி கீழ வந்துருச்சு அப்டின்னா, இல்ல இந்த ஐபி செட்டப் இருக்கு இல்லையா? இந்த ஐபி செட்டப்ல செல்லர் வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க ஆப்ஷன கம்ப்ளீட் பண்றாங்க அப்டின்னா, நான் வந்து என்னோட இந்த ட்ரேட வந்து குளோஸ் பண்ணிடுவேன். புது ட்ரேட் எதுவுமே எடுக்க மாட்டேன். ஏன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆல்ரெடி 3 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட நம்ம ட்ரேட் என்ன பண்ணணும், இங்க வந்து ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, லைவ் மார்க்கெட்ல மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ இத ரீட் பண்ற எபிலிட்டி நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களால என்ன பண்ண முடியும்? அழகா வந்து மார்க்கெட்ட வந்து புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் சந்திப்போம். பாய்.